ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து கேரியிங் அமௌண்ட். ஸ்டெப் நம்பர் 2 வந்து கேரியிங் அமௌண்ட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். ஸ்டெப் நம்பர் 2 வந்து இப்ப வந்து நான் அந்த அசெட்ட யூஸ் பண்றேன். இல்ல அந்த அசெட்ட செல் பண்றேன். அப்பன்னா எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும்? அத என்ன சொல்லுவாங்கன்னா நார்மலா ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் டூ செல்ன்னு சொல்லுவாங்க கோகுல். நார்மலி இட் இஸ் கால்ட் அஸ் ரெக்கவரபிள் அமௌண்ட். ஸ்டெப் நம்பர் 3 இப்ப வந்து இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் இது 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? கேரியிங் அமௌண்ட்டுக்கும் ஆம் ரெக்கவரபிள் அமௌண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அத தான் வந்து யூ கால் இட் அஸ் இம்பேர்மென்ட் லாஸ். இத மேத்தமேட்டிக்கலி இது எப்படி அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுன்றது. ஓகே. ஆ இந்த எக்ஸ்பென்சஸ வந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க கூகுள். எக்ஸ்பென்ஸ் ஆன் த இன்கம் ஸ்டேட்மெண்ட். நார்மலி நம்மளோட இதுலலாம் பார்த்தீங்கன்னா, குட்வில் தான் நெறைய எவ்ரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் டெஸ்டிங் பண்ணுவாங்க குட்வில்லோட வேல்யூவேஷன். கம்பெனி எப்படி போயிட்டு இருக்கு? ஷேர் வேல்யூ பேஸ் பண்ணி, கம்பெனி வந்து பிராண்ட் வேல்யூவேஷன் ஒண்ணு சொல்லுவாங்க கூகுள். அந்த பிராண்ட் வேல்யூவேஷன் பேஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. இந்த இம்பேர்மென்ட் இம்பாக்ட். சம்டைம்ஸ் இம்பேர்மென்ட்க்கான நீடே இருக்கவே இருக்காது. நல்ல பூமிங்கா போயிருந்ததுதான். ஓகேவா? ஆ சோ கேரியிங் அமௌண்ட் வில் பி ஆன் த ஹையர் எண்ட். அதான் இதோட கான்செப்ட். So, impairment is an instant reduction in the recorded book value of the asset. It occurs when an asset through economic or recoverable level drops significantly below it is what is listed on the balance sheet. Ensuring financial statements do not overstate. So, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். Coming to the case study. செகண்ட் கேஸ் ஸ்டடி இப்ப பார்க்க போறோம். போன வாரம் ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி பார்த்தோம் கரெக்ட்டா? இப்ப செகண்ட் கேஸ் ஸ்டடி. இப்ப வந்து ஒரு ப்ளூட்டோ கம்பெனி இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிளான்ட்ட மேனுஃபேக்சர் பண்றாங்க 6 லேக்ஸ்க்கு. Google, I forgot to ask you. நான் போன வாட்டி கேஸ் ஸ்டடி 1 டெஸ்ட்ல குடுக்கலல்ல? குடுக்கல. நான் தரல. சரி, ஓகே. நான் இந்த வாட்டி ஆட் பண்ணிக்கிறேன்னா அத. ஐ வில் இன்க்ளூட் இட் திஸ் டைம். ஓகே. நான் போய் ம். சேஞ்ச் இன் மெத்தடா? இல்ல அக்கவுண்டிங் எஸ்டிமேட் தான். அது கரெக்ட் தான். பட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அதாவது நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, ஒரே நிமிஷம். ஸோ ஒரு ப்ளூட்டோ லிமிடெட் வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. 6 லேக்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. 2021ல பர்ச்சேஸ் பண்றாங்க. 1 ஏப்ரல். ஓகே. 10 வருஷம் அதோட யூஸ்ஃபுல் லைஃப் ஆக்சுவலா. ஆனா என்ன ஆயிடுதுன்னா 2023 30த் செப்டம்பர்ல அது வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆ இந்த மாதிரி டிமாண்ட் வந்து டிக்ளைன் ஆயிடுது. இந்த மிஷினரி வந்து இனிமே யூஸ் பண்ண வேண்டாம். ஆனா வொர்க்கபிள் கண்டிஷன்ல தான் இருக்கு. டிமாண்ட் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இப்ப அக்கவுண்டன்ட் என்ன பண்றாரு? இத ஸ்டாப் பண்ணினனால டெப்ரிசியேஷனையும் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இத என்ன பண்றாரு? ஹி இஸ் கன்சிடரிங் அண்டர் த ஹெட் கால்ட் அஸ் நான் கரண்ட் அசெட். சாரி கரண்ட் அசெட். அதர் கரண்ட் அசெட்ஸ்ல கிளாசிஃபை பண்ணிடுறாரு. அசெட்ஸ் கிளாசிஃபைட் அஸ் ஹெல்ட் ஃபார் சேல்ன்னு கன்சிடர் பண்ணிடுறாரு. ஓகேவா? சோ இதோட பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 6 லட்சம். ஓகேவா? ஆ ஃபேர் வேல்யூ வந்து 4 லேக்ஸ். இந்த மாரி டீடைல்ஸ்லாம் குடுத்துருக்காங்க சம்ல. ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து அக்கவுண்டன்ட் வந்து டிமாண்ட் பிக்கப் ஆகும்போது ஆ டிசைடட் டு ட்ரீட் த பிளான்ட் அஸ் ஹெல்ட் ஃபார் சேல். ஹெல்ட் ஃபார் சேல்னா இது நோ மோர் இது யூஸ் கிடையாது.
விக்கிறதுக்காக ரெடியா இருக்கிற பிளான்ட் இதுன்னு டிசைட் பண்ணிட்டு அவரோட ஒர்க்கிங் பண்றாரு. அவரோட ஒர்க்கிங் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி பண்றாரு. கேரியிங் அமௌண்ட் இது, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் 2.5 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் அப் டூ 4,50,000 வந்து ஆஸ் ஆன் அந்த எண்டுல வந்து உங்களுக்கு 4,50,000 கிடைக்கிறது. அந்த மாரி பண்றாரு. அப்புறம் ஃபேர் வேல்யூ பார்த்தோம்னா 4 லேக்ஸ் இருக்கு. விச் இஸ் தி ரெக்கவரபிள் அமௌண்ட். ஸோ வேல்யூ வில் பி லோவர் ஆஃப் தி அபோவ் டூ 4 லேக்ஸ். பேலன்ஸ் ஷீட்ல என்ன காமிக்கிறார்? கரண்ட் அசெட்ஸ் கீழ இந்த 3,50,000 காமிக்கிறாரு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த அக்கவுண்டன்ட் வந்து பண்றது இஸ் இட் இன் கம்ப்ளைன்ஸ் வித் இந்தியன் ஏஎஸ்ஆன்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட் வாட் இஸ் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட்? ஆக்சுவலா இப்ப வந்து நம்மளோட கைடன்ஸ் என்ன சொல்றதுன்னா, எந்த ஒரு பிளான்ட்ட வாங்கினாலுமே அதுக்கு டெப்ரிசியேஷன் வந்து கண்டிப்பா கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் ஒன். த டெப்ரிசியேஷன் இப்ப வந்து இயர் எண்ட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்ப வாங்குறாங்க? ஏப்ரல் 2021 வாங்குறாங்க. ஓகே. இயர் எண்ட் அப்படின்னு பினான்சியல் இயர் எண்ட்னா என்ன? ஐடியலி அவங்க வந்து ஆ, செப்டம்பர் 2023 வரைக்கும் தான் கால்குலேட் பண்றாரு. அது பண்ணக்கூடாது அவரு. மார்ச் 2024 வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். அப்பனா எவ்வளவு வருஷம் அது? ஏப்ரல் 2021 டு மார்ச் 2022. அப்புறம் ஏப்ரல் 2022 டு மார்ச் 2023. அப்புறம் ஏப்ரல் 2023 டு மார்ச் 2024. ஓகேவா? அப்பனா அவங்க எவ்வளவு கால்குலேட் பண்ணோம்? 3 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோம். ஆனா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, செப்டம்பர் எண்டோடயே முடிச்சுட்டாரு. அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அப்படி பண்ணக்கூடாது. The accumulated depreciation should be calculated for 3 years and not for 2.5 years. ஏன்னா அந்த இயர் எண்டிங்னா அது நம்ம கூட தான் இருக்கு. அத நம்ம விக்கலாம். அப்போ ஃபுல் இயர் டெப்ரிசியேஷன் ஹஸ் டு பி கால்குலேட்டட். நம்பர் 1. நம்பர் 2 கைடன்ஸ் நோட் என்ன சொல்றதுன்னா, நீ வந்து அசெட்டா வாங்கிட்ட. அப்போ அசெட்டா வாங்கின அப்படின்னால, அத வந்து ஆ, என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, நீ ஓகே நடுவுல ஏதோ சடன் சேஞ்சஸ்னால பண்ணிருக்க. அப்ப என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு இன்கார்ப்பரேட் த கான்செப்ட் ஆஃப் இம்பேர்மென்ட் எடுத்துன்னு வரணுமே தவிர, அது அப்படியே வந்து டெப்ரிசியேஷன் ஸ்டாப் பண்றதோ, அந்த மாரி பண்ணக்கூடாது. சோ அதான் சொல்லியிருக்காங்க. The accountant of Pluto Limited has treated the plant as held for sale and measured it at the fair value less cost to sell. The depreciation has not been charged thereof since the date of classification as held for sale, which is not at all correct. And it is not accordance with AS 105 and AS 16. Accordingly, the manufacturing plant வந்து should neither be அது abandoned asset ஆவும் பண்ணக்கூடாது. அத வந்து held for sale பண்ணக்கூடாது. ஏன்னா the carrying amount will be principally recovered through the continuous use. ஓகேவா? அந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ Pluto shall not stop charging depreciation or treating the plant as held as because its carrying amount will be recovered principally through continuing use. அதாவது 10 வருஷம் வரைக்கும் நான் கண்டிப்பா அந்த கேரிங் அமௌண்ட்ட நான் வந்து ரெக்கவர் பண்ணிடுவேன். அப்படின்றது தான் கைடன்ஸ் சொல்றது. கம்மிங் டு த பாயிண்ட் ஆஃப் ஏஎஸ் 105, ஏஎஸ் 16 என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்பா சொல்றேன். ரொம்ப டீடைல்டா போ வேண்டாம். 105 என்ன சொல்றது அப்படின்னா, எப்பவுமே ஒரு என்டிட்டி ஹெல்ட் ஃபார் சேல் ஏஸ் 105 என்ன சொல்றதுன்னா, நான் கரண்ட் அசர்ட் ஹெல்ட் ஃபார் சேல் அண்ட் டிஸ்கண்டினியூட் ஆபரேஷன்ஸ் states that an entity shall classify a non-current asset as held for sale if its carrying amount will be recovered principally through the sale transaction rather than its continuous use. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றதுன்னா, entity shall not account for a non-current asset that has been temporarily taken out of use as if it has been abandoned. ஓகேவா? இது ஒண்ணு.
கடைசியா depreciation does not cease. When the அதாவது does not cease னா does not cease means stop. Does not stop. அப்பா சவுண்ட் கம்மி பண்ணுங்கப்பா. Sorry Google. Does not cease when the asset becomes idle or is retired from the active use. அதாவது நான் எக்கனாமிக் லைஃப் இருக்கிற வரைக்கும் ஐ எம் சப்போஸ் டு மேண்டேட்லி calculate depreciation. இல்லனா then accountant is wrong. So it is very very important to charge the depreciation every year without any stoppage. So இதுதான் வந்து ஏஎஸ் 16 ஏஎஸ் 105. ஆக மொத்தம் எல்லாமே ஒரே ஒரு ரெண்டு விஷயம் எம்பசஸ் பண்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா டெப்ரிசியேஷன் கண்டிப்பா சார்ஜ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேரிங் அமௌண்ட் வில் பி ரெக்கவர்ட் பிரின்சிபலி த்ரூ அவுட் இட்ஸ் கண்டினியூங் யூஸ். இந்த ரெண்டு நார்ம்ஸ் தான் முக்கியமா நீங்க இதுல கைடன்ஸ் இதுல பார்க்கணும். இப்போ இதோட கால்குலேஷன் பாருங்க. இப்ப வொர்க்கிங் எப்படின்னா 6 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க கூகுள். ஓகே. இப்ப 6 லட்சத்துக்கு ஆ 6 lakhs 3 இயர்ஸ்க்கு பண்ணணும். ஸோ 6 lakhsக்கு 3 இயர்ஸ் பண்ணோம்னா 1,80,000 கரெக்ட்டா? 2.5 இயர்ஸ் வரக்கூடாது. ஸோ இங்கே வந்து யூ வில் ஹேவ் டு நோட் இட் டவுன். த அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் டு பி கரெக்டட். நம்பர் 2. ஸோ ரிசல்ட்டிங் வித் 6 lakhs minus 1,80,000 என்ன? 4,20,000. இப்போ இங்க வந்து the concept of impairment loss வருது. எப்படி? ஃபேர் வேல்யூ லெஸ் காஸ்ட் ஆஃப் செல் டு பிளான்ட் வந்து 3,50,000 சம்லே கொடுத்துருக்கோம். ஓகேவா? 3,50,000. அடுத்தது வந்து அவன் என்ன சொல்றான்னா வேல்யூ இன் யூஸ் வந்து கொடுக்கல. அதாவது வேல்யூ இன் யூஸ் ஏன் கொடுக்கலன்னா அந்த பிளான்ட்டை வந்து நான் டெம்பரரியா யூஸ் பண்ணாமே வச்சிருக்கேன். அதனால எனக்கு வேல்யூ இன் யூஸ் தெரியல. ஸோ அப்போ ரெக்கவரபிள் அமௌண்ட்டோட ஸோ ரெக்கவரபிள் அமௌண்ட்டோட இது என்ன எப்படி கண்டுபிடிக்கணும்னா வேல்யூ இன் யூஸ் ஆர் ஃபேர் வேல்யூ விச் எவர் இஸ் ஹையர். ஸோ இந்த கேஸ்ல 3,50,000. ஓகே. ஸோ இம்பேர்மெண்ட் லாஸோட ஃபார்முலா என்ன? கேரிங் அமௌண்ட் மைனஸ் ரெக்கவரபிள். கேரி அமௌண்ட் இஸ் 4,20,000. Recoverable amount is 3 lakhs, so 70,000. So 70,000 will be shown as the impairment loss, and in the 3,50,000 தான் will be shown as in the balance sheet as a carrying amount of that asset. புரியுதா? ஸோ இங்க ரெண்டு விஷயம்னா ஒன்னு அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன், இன்னொன்னு வந்து இம்பாக்ட் ஆஃப் இம்பேர்மெண்ட் லாஸ் டு பி ஃபவுண்ட் அவுட். இது ரெண்டும். இது வித் ரெஸ்பெக்ட் டு கேஸ் ஸ்டடி 2 ரொம்ப ஈஸியான கேஸ் ஸ்டடி. ஆனா இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வரும் கோகுல். ஃப்ரீக்வெண்டா வர்றதுல அதாவது சிஏ இன்டர் பேப்பர், சிஎம்ஏ இன்டர் பேப்பர் இல்ல ஃப்ரீக்வெண்டா வருது. நான் நம்ம பேப்பர் ஆக்சுவலா பார்க்கல. கோத்ரூ பார்க்குறேன் நான். அப்புறம் இது ஃபுல்லா முடிச்சுடுறேன் நான் ஏஸ்லாம். ஏன்னா எல்லாமே முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பேப்பர் பார்க்கலாம். இப்போ வந்து இது இது கேஸ் ஸ்டடி 2 புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த கேஸ் ஸ்டடி 1 புரிஞ்சது இல்ல கூகுள்? நீங்க போட்டு பார்த்தீங்களா? ஓகே. சூப்பர். ரைட். வெரி குட். இப்போ இதுதான் கூகுள் இதோட இது. இப்ப நெக்ஸ்ட் கம்மிங் டு த டாபிக் ஆஃப் ஏஎஸ் 10. சொல்லுங்க கோகுல், உங்களோட ஐடியாஸ்லாம் சொல்லுங்க இதுல. ம். ம். சூப்பர். சூப்பர். வெரி குட்.
சோ இப்ப இங்க மேஜரா என்ன கவர் பண்றாங்கன்னா, as you told, இத டிஸ்க்ளோஷரா காமிக்கணுமா? அட்ஜஸ்ட்மென்ட்டா காமிக்கணுமான்றதான் பாயிண்ட். அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. இப்போ ஆ ஏற்கனவே ஒரு கோர்ட் கேஸ் மாரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல திடீர்னு ஒரு ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது இன் கன்டினியூஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஹேப்பனிங்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அ உங்களுக்கு வந்து ஒரு ஓல்டு லயபிலிட்டியோ, ஒரு ஓல்டு லாஸோ, ஆல்ரெடி அதுக்கான ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அங்க அது வந்து தட் பிகம்ஸ் அன் அட்ஜஸ்டிங் இவென்ட். ஹை லெவலா சொல்றேன். வி வில் கோ இன்டு த டாபிக். ஆனா எனக்கு வந்து ஆ திடீர்னு ஒண்ணு ரைஸ் ஆயிருக்கு. திடீர்னு ஒரு மெர்ஜர் நடக்கிறது. ஆ திடீர்னு வந்து ஆம் அது பேர் என்ன? ஆ சுஸ்லானுக்கும் வந்து ஆ இன்னொரு கம்பெனிக்கு ஒரு மெர்ஜர் நடக்கிறது. ஆனா ஏப்ரல் மாசம் தான் தெரியறதுன்னா, தட் வில் பி அ டிஸ்க்ளோஷர். ஆல்ரெடி சம் ஓல்டு லாஸ பத்தி அவங்க கோர்ட் கேஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. இல்ல கஸ்டமர் பேங்க்ரப்சி கன்ஃபர்மிங் த ஓல்டு லாஸ. ஆல்ரெடி வந்து அத பத்தியான அறிகுறிகள் எல்லாமே இருக்குன்ற போது, அது வந்து அட்ஜஸ்டிங் இவென்ட்ல வரும். ஓகேவா? இது வந்து ஹை லெவல் கண்ணா. இப்போ வி வில் கோ இன் டெப்த் வித் AS10 வாட் இஸ் வாட். இங்க வந்து ஆ கரெக்ட். நான் அட்ஜஸ்டிங்கா நீங்க வந்து சொல்லணும். சப்ஸ்டான்ஷியேட் பண்றீங்க. குட். அப்படியா? சூப்பர் கண்ணா. ஓகே. ஆ தென் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நார்மலா ரிப்போர்ட்டிங் டேட்ன்றது 31 மார்ச் எண்ட் இருக்கும் முகுல். ஓகே. ஆ இப்போ என்ன மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, டு டிசைட் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அமௌண்ட்ஸ் நீட் டு பி சேஞ்ச்ட் ஆர் வெதர் எவென்ட் நீட்ஸ் ஒன்லி டிஸ்க்ளோஷர் இன் த நோட்ஸ். அதுதான் வந்து இங்க இங்க மெயின் இது. அந்த அட்ஜஸ்டிங் எவென்ட் எது பண்றோமோ, எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றோமோ அது அட்ஜஸ்டிங் எவென்ட்னும், எதெல்லாம் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலையோ அத நான் அட்ஜஸ்டிங் எவென்ட்னும் நம்ம இங்க சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம வி வில் கோ டு த டாபிக். இப்ப அழகா உங்களுக்கு சூப்பர்பா குடுத்துருக்காங்க. அழகா பிகினிங் ஆஃப் த பீரியட் வருது. 1 ஏப்ரல். எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பீரியட் 31 மார்ச். அதுக்கப்புறம் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் P&L பேலன்ஸ் ஷீட் அப்ரூவ் பண்றாங்க. அத வந்து பப்ளிக்கு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் சூப்பர்வைசரி போர்ட்லாம் அப்ரூவ் பண்றாங்க. இப்படிதான் ஃப்ளோ போகும். ஓகே. இதுல இந்த இந்த காலகட்டத்துல ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் நடுவுல ஏதாவது விஷயங்கள் நடந்ததுன்னா, அது எப்படி? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸும் சூப்பர்வைசரி போர்டும் அப்ரூவல் பண்ணோம். அந்த நடுவுல இருக்கிற காலகட்டத்துல எப்படி? இந்த இந்த காலகட்டத்த தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியன் AS10ல கவர் ஆகுது. ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சைன் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஓகே. தேர் இஸ் அ சான்ஸ் அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பண்றது எல்லாமே ஈவென்ட்ஸ் நாட் கவர்ட் அண்டர் இந்தியன் AS10ன்றது வந்து AS10லயே வராது. அதெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகே. இந்த டயகிராம் ஓகே இல்லையா உங்களுக்கு? ரைட். இப்போ இந்த கீ டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஆ ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட்ன்றது ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள் 2மே ரிப்போர்ட்டிங் பீரியட் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஆர் இஷ்யூ அந்த அந்த பீரியட். Adjusting eventன்றது these are events that provide additional evidence of conditions that existed at the end of the reporting period. அதாவது எனக்கு தோராயமா மார்ச் எண்ட்லயே இத பத்திலாம் தெரியும்பா. அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான தெரியுன்றதுக்கான எவிடன்ஸும் எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அட்ஜஸ்டிங் events. ஓகே. Events that indicate conditions after the சில mergers acquisitions நெறைய நான் பார்த்திருக்கேன் கோகுல். திடீர்னு நடக்கும் அப்படியே. இந்த HDFC பேங்க் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 2 வருஷம் முன்னாடி. HDFC பேங்க்கும், HDFC இதையும் கிளப் பண்ணாங்க. ஆ திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் பண்ணாங்க.
இப்போ ஒண்ணு ரீசென்ட்டா ஒரு மெர்ஜர் நடந்தது. ஒரு நிமிஷம் இருங்க. அவங்களுக்கு அது ஆனா என்ன ஆகும்னா, உடனே என்னாச்சு, அ இந்த டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்களா? பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. திடீர்னு போன வருஷம். காமிக்கிறேன் அதுதான் ரீசென்ட் எக்ஸாம்பிள். அதாவது நல்லா போயிட்டு இருந்தது ஆக்சுவலா டாடா மோட்டார்ஸ். அப்பதான் கொஞ்சம் மேல போனா மார்க்கெட். டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, டீமர்ஜர் பண்ணிட்டாங்க. டீமர்ஜர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் ஒண்ணு, எலக்ட்ரிக் அதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் என்கரேஜ் பண்றதுக்கு தான் அவங்கலாம் ஒண்ணு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லாம் தனி இந்த ஜாகுவார், லேண்ட் ரோவர் அதுக்கெல்லாம் வந்து தனின்னு சொன்ன உடனே, ஒண்ணு டக்கு டக்கு டக்குன்னு ஷேர் பிரைஸ் இன்கிரீஸ் ஆச்சு. ஒண்ணு ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஆ இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இந்த மாரி விஷயம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஜஸ்ட் டிஸ்க்ளோஷர் தான் குடுக்க முடியும். அந்த ஃபினான்ஷியல் இயர்ல. அதாவது 31 மார்ச் 2026 இப்ப வந்து எனக்கு இது இது வந்து லெட் அஸ் சே ஆ ஏப்ரல்ல நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இது எனக்கு இதுக்கான ஒரு விதமான இண்டிகேஷனுமே இல்லன்னா, நான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சைன் பண்ணும்போது அது ஒரு டிஸ்க்ளோஷரா தான குடுக்க முடியும். இதுதான் வந்து டிபிக்கல் எக்ஸாம்பிள். ஆனா, ஒருவேள ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதுக்கான ஹிஸ்டரிலாம் எனக்கு தெரியும். ஸ் ச ஓரளவுக்கு இந்த வருஷமோ, அடுத்த வருஷமோன்ற மாரி அதோட ரிசல்ட் வரா மாரி இருக்கு. பட் அதுல ஒரு லாஸ் வந்துருச்சுன்னா, அத நான் கண்டிப்பா அட்ஜஸ்டிங் இவென்ட்டா காமிக்கலாம். ஏன் சொல்லுங்க? அத நான் ஆல்ரெடி கன்டின்ஜென்ட் லையபிலிட்டிய கீழ நோட்ல காமிச்சிருப்பேன். அதனால அ நான் வந்து அத எடுத்து அட்ஜஸ்டிங் இவென்ட்டா காமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் டாடா தான் ரீசென்ட்டா நான் பார்த்த வரைக்கும் டாடா தான் அ ரீசென்ட் இது. வேற ஒண்ணு நடந்தது எனக்கு எக்ஸாக்ட்டா இப்ப ஞாபகம் இல்ல. சுஸ்லோனோடது ஏதோ சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்ல அது. பட் டாடா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டீமர்ஜர். ஓகே. ஸோ இப்ப கம்பெனி ரிசீவிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் தட் அ கஸ்டமர் ஹூ ஓன் த கம்பெனி a significant amount bankrupt ஆயிடுது. கஸ்டமர்ஸ் ஃபினான்ஷியல் கண்டிஷன் எக்ஸிஸ்டட் பிஃபோர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். முன்னாடியே தெரியும்ல. இப்ப கஸ்டமர் பேங்க்ரப்ட் ஆனானா திடீர்னு தெரியுமான்னு? முன்னாடியே தெரியும். இப்போ எங்களுக்கு வந்து அ இப்ப சிஎம்ஏ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் நேத்திக்கு வந்தது கோகுல். ஓகே. அ சிஎம்ஏ சிஎம்ஏ எக்ஸாம் முடிஞ்ச உடனேவே ஆ நெறைய பேருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸ்டேஜ் 3 நான் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் மேம். ஸ்டேஜ் 4 கஷ்டம். ஸ்டேஜ் 2 கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன். எனக்கு இந்த பேப்பர்ல எக்ஸாம் அப்படிலாம் சொல்றாங்க. சில பேர் வந்து மேம் எனக்கு நான் டிசம்பர் ப்ரிப்பேர் பண்ண போறேன் மேம் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆ அப்படின்னா என்னன்னா, என்னால அந்த டைம்லயே நான் ஆகஸ்ட் அ 6ஆம் தேதிக்கா 5ஆம் தேதிக்காக நான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எக்ஸாம் எழுதின உடனேவே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா அதெல்லாம் ஒரு அட்ஜஸ்டிங் இவென்ட். அப்பவே சூதகமா நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல. இவன் குடுக்கவே மாட்டான். இவனோட கோர்ட் வந்து இவனோட கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. கோர்ட் ஏதோ ஒரு டிசிஷன் இந்த வருஷமே குடுக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அதெல்லாம் அட்ஜஸ்டிங் இவென்ட். இப்போ அதே மாதிரி ஃப்ராட் எரர்ஸ் தட் ரிலேட்ஸ் டூ அ கண்டிஷன் எக்ஸிஸ்டிங் அட் த பேலன்ஸ் ஷீட். இன்வென்டரில நெறைய ஃப்ராட் நடக்கும் கோகுல். மிஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இல்ல அண்டர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இல்ல ஓவர் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அப்போ என்ன இருக்குன்னா, தெரிய வந்துருச்சுன்னா, அவ்வளவுதான். கூப்ட்டு விளாசிருவாங்க. ஆ இன்வென்டரி பேலன்ஸ் அதுக்கு நியூவா ஒரு டீமே போட்டு பண்ணுவாங்க. அந்த இன்வென்டரி பேலன்ஸ் மட்டும். அப்போ இட் இஸ் கால்ட் அஸ் அட்ஜஸ்டட். அங்க உங்களுக்கு வேர்ட் வந்து அட்ஜஸ்டட்ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது வந்து நான் அட்ஜஸ்டிங் இவென்ட்ன்றது வந்து நீங்க அத ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டீங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட நம்பர்ஸ் எங்கேயுமே மாறாது. ஆ நான் அட்ஜஸ்டிங் இவென்ட்க்கு. இப்ப வந்து நான் அதாவது அதான் சொன்னேனே ஒரு டீமர்ஜர் இல்ல திடீர்னு ஒரு லேண்ட நான் விக்கிறேன். டைவர்சிஃபிகேஷன்க்காக. ஆனா அது ரிப்போர்ட்டிங் பீரியட்லாம் அது வந்து நான் அட்ஜஸ்டிங் இவென்ட். ஒரு ஒரு சின்ன நோட்டா மாரி நான் குடுக்கலாமே தவிர, பட் இட் இஸ் அ டிஸ்க்ளோஷர் தானே தவிர, இட் இஸ் நாட் அ அட்ஜஸ்டிங் இவென்ட். அப்ப என்ன வேர்ட்ஸ் இங்க நம்ம யூஸ் பண்ணணும்னா, வெதர் இட் மஸ்ட் பி அட்ஜஸ்டடா ஆர் இட் மஸ்ட் பி ஷோன் அஸ் அ டிஸ்க்ளோஷரா. இதுதான் இங்க டிசிஷன் மேக்கிங். ஓகேவா? சோ டு கன்க்ளூட் இப்ப வந்து
இத பேஸ் பண்ணி இப்போ இதெல்லாம் வரும் கீழ. ஆ ரிப்போர்ட்டிங் பீரியட் 31 மார்ச் எண்ட் ஆயிருக்கு. பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து இட் ஆத்தரைஸ் ஃபார் இஷ்யூ ஆன் மே 15னா ஏப்ரல் 1லேருந்து மே 15 இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் இந்தியன் ஏஎஸ் 10ல டிஸ்கஷன்ஸ்க்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது டிவிடெண்ட் வாட் இஸ் டிவிடெண்ட் கூகுள்? கரெக்ட். அதாவது ஆ, உங்க பைசாவ ஆ, என்னோட கம்பெனில போட்டிருக்கீங்கன்னா ஒரு நம்பிக்கையில தான் போட்டிருக்கீங்க. கரெக்ட்டா? நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் குடுப்பேன். ஆ அப்படின்ற ஒரு நம்பிக்கையில போட்டிருக்கீங்க. என்னோட கம்பெனியோட ஷேர் பிரைஸ் ரொம்ப நாளாவே இன்கிரீஸே ஆகல. ஆனா கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்றான். ஆ பிபிசிஎல்னு ஒரு கம்பெனி. பிபிசிஎல். கொரோனா போது சுத்தமா சுத்தமா வந்து ஷேர் மூவ்மெண்ட்டே இல்ல. ஆனா டிவிடெண்ட் மட்டும் சூப்பரா தந்தோம். என் ஃப்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 5 லேக்ஸ் ஷி இன்வெஸ்டட். எவ்ரி 6 மந்த்ஸ் டிவிடெண்ட் வாஸ் டிக்ளேர்ட் ஃபார் 20,000. டிவிடெண்ட் மட்டுமே ரூ. 20,000 வந்தது. அப்பனா என்னன்னா, see somewhere or other I have to motivate my shareholders. இல்லையா? என்னால குடுக்க முடியல. அட்லீஸ்ட் எனக்கு வந்த லாபத்துல நான் ஒரு ஒரு பங்கு ஒரு சின்ன பங்கு உங்களுக்கு குடுக்குறேன். அதுதான். ஷேர் வேல்யூ இன்கிரீஸ் ஆனதுன்னா அதுவே மோட்டிவேஷனா இருக்கும். பட் என்னால மோட்டிவேட் பண்ற முடியல. ஏன்னா பிசினஸ் அப்போ என்னால ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனா இருக்கும்போது, பரவால்ல. ஆனா நான் லாபம் வாங்குறேன். அதுலேருந்து ஒரு பங்கு எடுத்துக்கோன்னு சொல்றது. டிவிடெண்ட் இஸ் கால்ட் அஸ் அப்ராப்ரியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஓகே. சோ டிவிடெண்ட்ட வந்து ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம் டிக்ளேர் பண்றாங்க. பட் பிஃபோர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆத்தரைஸ்ட் ஃபார் இஷ்யூ ஆர் கால்ட் அஸ் நான் அட்ஜஸ்டிங் events. டிவிடெண்ட்ட மட்டும் தனி ஹெட்டிங்கா குடுத்துருக்காங்க கூகுள். அதனால இட் draws attention. ஓகேவா? In the declaration of dividends is an event that does not relate to conditions that existed before the reporting period and that therefore does not require any adjustment in the financial statements. However, the company must disclose the nature of the dividend and its financial. அதாவது இது interim dividend ஃபைனல் டிவிடெண்டா அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் கம்பெனி. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அட்ஜஸ்டிங் கூகுள் எனக்கு அந்த ஃபார்முலா நோட் வச்சிருக்கீங்களா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபார்முலா நோட் மட்டும் எடுங்களேன். குட். அதுல இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கூகுள். இந்த இந்த லைன் மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க. இத மட்டும் நோட் பண்ணி. வேற எதுவுமே வேண்டாம். ஆ வெரி குட். சூப்பர். A company announces dividend in May after the reporting period has ended on March 31st. மேல டிக்ளேர் பண்றாங்க. The dividend is not accrued in the financial statements as liability because it is நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. பட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ரைட். டிவிடெண்ட் ஒண்ணு கேட்பாங்க கண்டிப்பா கூகுள். டிவிடெண்ட் ரிலேட்டடா ஒரு சினாரியோ கண்டிப்பா கேட்பாங்க.
இப்ப ஃப்ளோ சார்ட் பாருங்க. ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் அதான் நம்ம படிச்சது அப்படியே சொல்லியிருக்காங்க. 2 இருக்கும். ஒண்ணு போர்டு அப்ரூவ் பண்ணணும். இன்னொன்னு அந்த கரஸ்பாண்டிங் அப்ரூவிங் அத்தாரிட்டி பண்ணணும். இந்த 2 லெக் என்ன அட்ஜஸ்டிங் அண்ட் நான் அட்ஜஸ்டிங். ஆ எனக்கு ஆல்ரெடி சூதகமா எனக்கு அதோட எவிடன்சஸ்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு. மார்ச் 31 போதே தெரிஞ்சிருச்சுன்னா அது அட்ஜஸ்டிங் இவெண்ட். இல்ல எனக்கு வந்து சுத்தமா அத பத்தியான சின்ன ஹிண்ட் கூட இல்ல. சடனா டியூ டூ நோ சம்திங் ஐம் டேக்கிங் டிசிஷன் அப்படின்னா இட்ஸ் a நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட். So recognition, measurement and disclosure. Adjusting events after the reporting period, non-adjusting events after the reporting period. Adjusting events, recognition, measurement, disclosure. Recognition na enna? Recognition means um, how I'm showing it, whether as an expense or income in P&L, or am I capitalizing in the balance sheet. இதுதான் ரெகக்னிஷன்ன்றது வேர்டுக்கு மீனிங். மெஷர்மெண்ட்ன்றது குவான்டிஃபிகேஷன். ஹவு மச் அமௌண்ட் யூ ஆர் கோயிங் டு ஷோ இட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். டிஸ்க்ளோஷர்ன்றது டிரான்ஸ்பரன்ஸ் பாயிண்ட். எனக்கு வந்து நான் பேலன்ஸ் ஷீட் குள்ள காமிக்கிறேனா இல்ல பை வே ஆஃப் நோட்டா காமிக்கிறேனா அப்படின்றது தான் டிஸ்க்ளோஷரோடது. ஸோ அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் ஒரு கேட்டகரி, நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட் ஒரு கேட்டகரி. அட்ஜஸ்டிங் இவெண்ட்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட்ன்றத வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ரெகக்னைஸ் பண்ணோம்னு நான் காமிக்கணும்னு அர்த்தம். நான் அட்ஜஸ்டிங் பீரியட் டு நாட் அட்ஜஸ்ட் த அமௌண்ட்ஸ் ரெகக்னைஸ்ட் இன் த டு ரிஃப்ளெக்ட் இட். ஜஸ்ட் யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ் இட். சுத்தி சுத்தி 3 வார்த்தை தான் கூகுள். அட்ஜஸ்டிங் இவெண்ட், அப்புறம் வந்து நான் அட்ஜஸ்டிங் இவெண்ட், அது ரெண்டும். அப்புறம் அட்ஜஸ்டிங் ஈவென்ட் வந்து அட்ஜஸ்டிங் ஈவென்ட்க்கு அட்ஜஸ்ட் தான் வரும். நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்க்கு வந்து டிஸ்க்ளோஸ், அவ்வளவுதான். அட்ஜஸ்டிங், நான் அட்ஜஸ்டிங், அதுக்கான டிஸ்க்ளோஸ் 3 வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சினாரியோ சொல்லிருக்காங்க கூகுள். பேங்க்ரப்சி ஆஃப் கஸ்டமர், ஓகேவா, அது அட்ஜஸ்டிங் ஈவென்ட். திடீர்னு ஒரு ஃபயர் வருது, தெரியவே அன்எக்ஸ்பெக்டட், அது நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். ஓகேவா. இப்போ we are going to get into the special cases, long term loan arrangements. இப்போ if there is a breach of a material provision of a long term loan arrangement on or before the end of the reporting period with the effect that the liability becomes payable on demand on the reporting period, the agreement by lender before the approval of the financial statements for issue to not demand payment as a consequence of the breach be considered as an breach. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை நான் செய்யாம, ஒரு விஷயத்தை செய்ய முடியாம சில விஷயங்கள் நடக்கும். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன? அவ்வளவுதான். அந்த கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு தடங்கல்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியல, அந்த ஆப்ளிகேஷனை மீட் பண்ண முடியல அப்படின்றது தான் பிரீச்ன்றது. முக்கியமான ஒரு விஷயத்த, ஓகே, எனக்கு வந்து அதாவது லாங் டேர்ம் லோன் அரேஞ்ச்மெண்ட் ரிலேட்டடா எனக்கு ஒரு விஷயத்த நான் பண்ண முடியல அப்படின்னா, அத வந்து நான் கண்டிப்பா வந்து அட்ஜஸ்டிங் இவெண்டா தான் காமிக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கார்வ் அவுட்னு சொல்லுவாங்க கூகுள். கார்வ் அவுட்னு சொல்லுவாங்க. இட்ஸ் லீகல் டேர்ம். கார்வ் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டீரியல் ப்ரொவிஷனை பிரீச்னா என்ன? எனக்கு இன்கார்பரேட் பண்ண முடியல, ஏதோ ஃபார் சம் ரீசன் இட் இஸ் கம்ப்ளீட்லி வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இட்ஸ் a லாங் டேர்ம் லோன் அரேஞ்ச்மெண்ட்னா மேண்டேட்டரிலி இட் ஷுட் பி பிஃபோர் த அப்ரூவல் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸே எனக்கு இது தெரியறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். திடீர்னு அந்த பிரீச்லாம் வராது. ஆல்ரெடி நான் கான்ட்ராக்ட் போட்டிருப்பேன், இந்த மாதிரி இதுன்றது தெரியும். இந்த டைம்ல வந்து எனக்கு என்ன சொல்றது, இந்த இந்த டைம் ஆஃப் இந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த டைம்ல எல்லாமே தெரியும். திடீர்னு அது ஏதாவது பிரீச் வந்துடுது, அதுல ஏதாவது மெட்டீரியல் ப்ரொவிஷனா என்ன அர்த்தம்னா இம்பார்ட்டன்ட் கிளாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த அக்ரிமெண்ட் ஏதாவது பிரீச் ஆயிடுதுன்னா அதை கண்டிப்பா நான் அட்ஜஸ்டிங் இவெண்டா தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா என்ன? men may come men may go but company remains for ever. கரெக்டா?
இந்த டிவிடெண்ட் ஒரு காலம். ஓகே. அப்புறம் இந்த பிரீச், கோயிங் கன்சர்ன்லாம் ஸ்பெஷல் கேசஸ் Google. ஓகேவா? So entity shall not prepare its financial statements on an ongoing concern basis if management determines that after the reporting period either it tends to liquidate the entity or cease the trading, that it has no realistic alternative but to do so. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த ரிப்போர்ட்டிங் இந்த 31st March 2026 முடிச்ச உடனே கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ண போறேன். இல்ல அந்த கம்பெனியோட பர்ட்டிகுலர் ஆபரேஷன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ண போறேன். ஏதோ ரீசன்னால வேற வழியே இல்லாம நோ ரியலிஸ்டிக் ஆல்டர்னேட்டிவும் இல்ல. எனக்கு பிளான் பியும் இல்ல. கம்பெனிய நான் இது பண்றதுக்கு பிளான் பியும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஹவு இட் கோஸ், கோயிங் கன்சர்ன் அப்ரோச்சும் ஏஎஸும் என்ன சொல்றது அது பாருங்க. The going concern approach can be applied only and only if the entity has intentions to continue its operations. Okay. The carrying amount of the assets and carrying amount liabilities will be very difficult if the entity has plans to go in for liquidation. அப்போ AS1 என்ன ஸ்பெசிஃபை பண்றதுன்னா, financial statements are not prepared on AS1 வந்து என்ன சொல்றதுன்னா, going concern concept பேஸ் பண்ணி financial statements வந்து ப்ரிப்பேர் பண்றது இல்ல. financial statementsன்றது இந்த 1 இயருக்கு என்ன நடந்திருக்கோ அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட P&L அக்கவுண்ட்டை தான் வந்து நம்மளுக்கு டெபிட் பண்ணி கொடுத்துட்டு, ஏதாவது சர்டன் அன்சர்டனிட்டி ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்க்ளோஷர்ல காமிப்பாங்க. ஓகேவா? சோ இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இட் இஸ் அ டிஸ்க்ளோஷர் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். இந்த சிச்சுவேஷன் ஓகேவா? இட் இஸ் அ டிஸ்க்ளோஷர் ஹேஸ் டு பி டன் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். டிவிடெண்ட்லயே, டிவிடெண்ட் ஆன் ஈக்விட்டி ஷேர்ஸ்லயே இந்த 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 பர்டிகுலர் இது சூப்பரா கொடுத்துருக்காங்க. நான் ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு முன்னாடி டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா டிவிடெண்ட் லைபிலிட்டியா நான் கண்டிப்பா பண்ணிடுவேன். அது ஆஃப்டரா பண்ணேன்னா கரண்ட் இயர்ல நான் அதாவது மார்ச்ல முடிச்சுட்டா மேல டிக்ளேர் பண்றேன்னா கரண்ட் இயர்ல ரெகக்னிஷன் பண்ணக்கூடாது. ஆனா இந்த இந்த ஸ்பான்ல எப்படி பண்ணுவோம்? ரிப்போர்ட்டிங் பீரியட் முடிஞ்சிடுது 31st மார்ச். அப்ரூவல் நடக்கல. அந்த காலகட்டத்துல என்ன பண்ணுவோம்னா, அப்போ நான் அந்த இயர்ல ரெகக்னைஸ் பண்ணாம அடுத்த இயர்ல தான் ரெகக்னைஸ் பண்ணணும். கோகுல் இது மட்டும் கொஞ்சம் எழுதிக்கோங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க கோகுல். டிரா பண்ணிக்கோங்க. ஆமா, ஆமா, ஆமா. இந்த ஃப்ளோ சார்ட்ல கண்டிப்பா ஒரு சினாரியோ கேட்போம். சிம்பிளா இருக்கிறது ஓகே கோகுல். பட் இந்த கோயிங் கன்சர்ன், கார்வ் அவுட், அப்புறம் டிவிடெண்ட், இந்த மூணுத்துல இருந்தும் கேட்கறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஆனா எப்பவுமே கோகுல் இந்த இவங்க வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம் டிக்ளேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நோட்ஸ் டு அக்கவுண்ட்ஸ்ல சொல்லிடணும் அது. இந்த டயக்ராம் மட்டும் டிரா பண்ணிக்கோங்க கோகுல், ஃபார்முலா நோட்ல. ம். இப்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படியே நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம் கூகுள். டிவிடெண்ட்ஸ்க்கு என்ன, கோயிங் கன்சர்ன்க்கு என்ன, அதான் நம்ம படிச்சதே தான் சொல்லியிருப்பாங்க.
அப்புறம் டேட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் இஷ்யூ. ஆ இப்ப எனக்கு ஆல்ரெடி அந்த கண்டிஷன்ஸ்லாம் தெரியும் அப்டின்னா, அப்போ வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுறது? ஜஸ்ட் ஹை லெவலா கோ த்ரூ பண்ணிக்கோங்க இத. இப்போ ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் மாரி குடுத்துருக்காங்க கோகுல். நம்ம படிச்சது அப்படியே ரீகேப் எஃப்ஏக்யூஸ் மாரி வச்சுக்கோங்களேன். What is significance of the date when financial statements are authorized for issue under AS10? So significance of the date அப்படின்னு வரும்போது என்னன்னா between the reporting periodக்கும் date of authorizationக்கும் இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்ல தான் நம்ம வந்து அது வந்து அட்ஜஸ்டிங்கா நான் அட்ஜஸ்டிங் eventன்றதுக்கான கால் எடுப்போம். அட்ஜஸ்டிங் eventன்றது வந்து ஆல்ரெடி எனக்கு அதுக்கான கண்டிஷன்ஸ் வந்து தெரியும். ப்ரியாராவே தெரியும். ஹிஸ்டரி எனக்கு தெரியும். அப்டின்னா அட்ஜஸ்டிங். when sudden things crops up as a surprise அப்டின்னா இட்ஸ் a நான் அட்ஜஸ்டிங் event. சின்ன குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் மாரி குடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டிங் events-னா இட் ப்ரொவைட்ஸ் அடிஷனல் எவிடன்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் தட் எக்ஸிஸ்டட் அதாவது ஒரு கேஸ் செட்டில் ஆற மாரி இருக்கு. கன்டின்ஜென்ட்ல அப்படியே காமிச்சிருப்போம். எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம அத அப்படியே அட்ஜஸ்டிங் event-ஆ கன்வெர்ட் பண்றோம். அதான். ஸோ அட்ஜஸ்டிங் என்ன, நான் அட்ஜஸ்டிங் என்ன வித் எக்ஸாம்பிள்ஸ். அட்ஜஸ்டிங் அப்படின்னா வந்து கஸ்டமர் ஓடு மணி பிஃபோர் த ரிப்போர்ட்டிங் பீரியட். அப்போ கம்பெனி மஸ்ட் அட்ஜஸ்ட் ரிசீபிள். அப்புறம் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தெரிய வருதுன்னா தே ஹேவ் டு இன்கார்பரேட் த ரிசீவபிள் பேலன்ஸ் டு ரிஃப்ளெக்ட் த இம்பேர்மெண்ட். நான் அட்ஜஸ்டிங் அப்படின்னா ஒரு அசெட்டை வந்து திடீர்னு செல் பண்றாங்க ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம்னா இட் ஷுட் பி ஷோன் அஸ் அ டிஸ்க்ளோஷர் அண்ட் நாட் அஸ் அ அட்ஜஸ்டிங் event. இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அ நான் அட்ஜஸ்டிங் event. அவ்வளவுதான் கண்ணா. சோ இது ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் ஆன்சர் மாதிரி இருக்கு. ஏதாவது டவுட்னா கேளுங்க. டிவிடெண்ட் கோயிங் கன்சர்ன் அண்ட் த கார்வ் அவுட் அதான் இம்பார்ட்டன்ட். வேற எதுவும் டிஃப்ரெண்டா இல்ல கோகுல். அதேதான். அப்ளிகேஷன் பேஸ்டும் திருப்பி திருப்பி இதே தான் சொல்றாங்க கோகுல். நியூவா இருந்ததுன்னா வந்து அது டிஸ்க்ளோஷரா காமிக்கணும். ஆல்ரெடி இஃப் ஐ ஹேவ் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த நோ சினாரியோ தெரியும் அப்படின்னா இட் இஸ் அன் அட்ஜஸ்டிங் event. ட்ரூ ஃபால்ஸ்லாம் இருக்கா கோகுல் உங்களுக்கு? கிடையாதுல்ல. ஓகே தட்ஸ் ஆல். ஸோ நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் கேஸ் ஸ்டடீஸ் ஏதாவது டவுட்னா கேளுங்க. அது ஒண்ணு. நம்ம இப்ப வந்து இந்த ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் பாத்துரலாம் கோகுல். ஓகே.